Okay, happy afternoon, dear friends. Hope என்னோட voice உங்களுக்கு கேக்குதா? Am I audible? Yes. Okay, can I hear some yes? Am I audible, dear friends? அப்படியே ஒரு chat box லைஸ் போடுங்க பாப்போம். Let me just start. Okay, so today we are going to discuss on support vector machine. So support vector machine அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, so according to the exact algorithm பாத்தீங்கன்னா most probably நிறைய இடத்துல இந்த exact support vector machine algorithm ரொம்ப popular and மெயினா இந்த exact SVM அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா it is both can be used in classificationலயும் யூஸ் பண்ணலாம் and regressionலயும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் and of course இந்த exact SVM என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is related to the linear line அதாவது நம்ம best fit line அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் or else we can just go for plane அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் ஸோ இந்த விஷயம் எப்படி நம்ம கிளாசிஃபிகேஷன்லையும் ரெக்ரெஷன்லையும் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே ஹோப் அந்த டிஸ்கஷன் பண்றதுல ஓகே ஸோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா first of all in the support vector okay support vector அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத first பார்க்க போறோம் okay and next we are just going to discuss on plane of course it is the hyperplane அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் and ரொம்ப முக்கியமான விஷயமா இங்க இருக்கிற இந்த சப்போர்ட் வெக்டார் மெஷின்ல இருக்கிற டெக்னிக்கான வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் so இந்த further we are just going to make it as marginal data or marginal distance அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் okay and most probably in the exact SVM நாம எப்படி linear and non-linear functionalitiesல apply பண்ண போறோம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் okay so first of all நம்மளுக்கு இந்த SVM அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்னு இங்க இருக்கு ஓகே ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா we are having an independent variables and அதே சேம் dependent variable இருக்கு ஸோ with this functionalities of this f of x நாம அப்ளை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ்ல பார்க்கலாம் ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா making towards the binary classifications la how we can classify so inga pathina namalukku nadula oru best fit line nama draw panna porom so that in the exact classes nama renda split panna porom that is class 1 and class 2 abingra madri okay and same thing in the exact pathina inge na ungalku 3 different categoriesல உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் that is let me just have the model 1 model 2 and model 3 so இந்த 3 மாடல்ஸ்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா I have drawn a line நம்ம இதை வந்து linear separable அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம்
ஓகே, ஸோ தட் இந்த எக்ஸாக்ட் லைன் எப்படி நம்மளுக்கு ரெண்டை கிளாசிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஸோ இப்படி கிளாசிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் 1 சரி கிளாஸ் 2 சரி ஈஸியாக நம்மளுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆகுது. ஓகே, யூஸிங் அ லீனியர் செப்பரபிள் லைன் வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி மாடல் 2லையும் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஈஸியாக நடந்திருக்கு. ஸோ தட் இந்த இடத்துல ஈவன் தோ இப்போ இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கிளாசிஃபை ஆயிருக்கு. அண்ட் மாடல் 3லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகா ஒரு பெஸ்ட்ஃபிட் லைன் போட்டிருக்கோம். ஸோ ஈஸி கிளாசிஃபிகேஷன் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 கிளாசிஃபிகேஷன் நடக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் ஸ்பெசிஃபை எந்த மாடல் எந்த பெஸ்ட்ஃபிட் லைன் நம்ம சூஸ் பண்ண போறோம், இல்லை எந்த பெஸ்ட்ஃபிட் லைன் நம்மளுக்கு நல்லா இருக்கும், which would be the better அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் டு திஸ் செப்பரபிள் லைன், அதாவது லீனியர் செப்பரபிள் லைனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. சரி, அப்போ அந்த லீனியர் செப்பரபிள் லைன் எப்படி நம்ம போடலாம், எது நம்மளுக்கு ஆப்டிமலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரெண்டுத்தையும் ஈஸியாக நம்மளுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆகணும். அப்படி இருக்கும்போது அழகா நம்மளுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷனை நான் இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா இந்த லைன்ஸ் எப்படி வேணாலும் நான் எடுத்துட்டு போகலாம், எந்த மாதிரியான லைன்ஸும் நம்ம எடுத்துட்டு போகலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 லைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 4 லைன்ஸ்ல விச் இஸ் த குட் லீனியர் செப்பரபிள் ஆப்டிமல் லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா we are not able to find. பட் ஆனா இதுல எது நம்ம பார்க்கணும், முக்கியமா நம்ம இதுல எது நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு த மார்ஜினல் டிஸ்டன்ஸ். அதாவது இங்க இருக்கிற எக்ஸாக்ட் டேட்டா, இங்க இருக்கிற எக்ஸாக்ட் டேட்டா, இந்த டேட்டாக்கான எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸை வச்சு தான் we are going to draw this line. ஸோ பார்த்தீங்கன்னா லீஸ்டா இருக்கிற இந்த கிளாசிஃபிகேஷன்ல ஒரு பேரலல் லைனும் இங்க இருக்கிற லீஸ்டா இருக்கிறதுக்கும் ஒரு பேரலல் லைனும் நம்ம டிரா பண்ண போறோம். அண்ட் இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் மார்ஜினல் டிஸ்டன்ஸ். சரி, இப்போ மார்ஜினல் டிஸ்டன்ஸ் போட்டாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட் கோயிங் டு பி ஆஸ் லைக் கிளாசிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு கேட்டகரியில இங்க ஒரு வெக்டார்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஆஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் அல்காரிதம் இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு அ சப்போர்ட்டிங் வெக்டார் மெஷின். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது இந்த வெக்டார் டேட்டாஸை சப்போர்ட் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸே பண்ண போறோம். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு மார்ஜினல் லைன்ஸ் நம்ம டிரா பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போறோம், ஹவு திஸ் கோயிங் டு பி எ பெட்டர் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஏதாவது ஒரு டெஸ்டிங் டேட்டாவை நம்ம பிளேஸ் பண்ணினோம் அப்படின்னா இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் குஷன் லேயர்ல ஏதாவது ஒரு டெஸ்டிங் டேட்டா விழுந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி ஐடென்டிஃபையபிள். இட் இஸ் இது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல நான் கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படிங்கிற மாதிரி நான் கிளாசிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னா which one is the better thing அப்படிங்கறத நம்மளுக்கு ஈஸியா கிளாசிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான பிளேஸ்ல இந்த SVM இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். சரி, இதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ண போறோம், இதுக்கான பேக் மெத்தடாலஜி தட் இஸ் மெயினா மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு லைன் நான் இங்க டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாக்ட் லைன் விச் இஸ் த பாசிட்டிவ் லைன் அண்ட் விச் இஸ் த நெகட்டிவ் லைன் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னா லெட் ஐ ஜஸ்ட் மேக் அ பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நான் கிராஃப் மாதிரி ட்ரா பண்ண போறேன். லெட் வி ஜஸ்ட் டேக் 2 points நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் -5,0 அப்படிங்கிறதும் 5,5 அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ லெட் ஐ ஜஸ்ட் ட்ரா ஹியர் ஒரு கிளாசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 அண்ட் ஹியர் ஆல்சோ நம்ம 1 2 3 4 5 அப்படிங்கிறத ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் ஹியர் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலையும் நெகட்டிவ்லி கிளாசிஃபைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் 1 நம்மளுக்கு எங்க பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல -5 அண்ட் ஒய் 0. ஸோ இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட். So this is -5,0 and அடுத்து பாத்தீங்கன்னா 5,5. so this one it would be like this.
ஸோ இது என்னோட செகண்ட் பாயிண்ட் 5,5. ஸோ இதில் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும், விச் இஸ் த பாசிட்டிவ் சைட் அண்ட் விச் இஸ் த நெகட்டிவ் சைட் அப்படிங்கிறத நான் கிளாசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், லெட் ஐ ஜஸ்ட் ட்ரா ஆஸ் ஸ்லோப் ஹியர். ஓகே, ஸோ அழகாக ஒரு ஸ்லோப்பை நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் மை ஸ்லோப். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இஃப் இட் இஸ் ஸ்லோப் இந்த சைடு இந்த டயகனல்ல வருது அப்படின்னா ஹியர் இட் இஸ் அஸ் லைக் -1. ஓகே, அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் இன்னும் திருப்பியும் தான் நான் ஹைப்பர் பிளேன் நான் ஸ்பெசிஃபை பண்ணல. இட் இஸ் அஸ் லீனியர் செப்பரபிள் லைன் ஆர் நீங்க பிளேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் இப்போ நான் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு நாம பார்க்க போறோம். ஸோ அந்த விதத்துல லெட் வி ஜஸ்ட் ஹேவ் த கோஆர்டினேட் லைக் திஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. சரி, அப்போ இந்த பாசிட்டிவ் சைடுக்கும் நெகட்டிவ் சைடுக்கும் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாக்ட் விஷயத்துக்கு நம்ம போக போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் வி ஜஸ்ட் டேக் m is equal to -1. ஆமா, ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா -1. ஓகே, ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா c இல்லனா b, வாட் எவர் த திங், உங்களுக்கு என்ன கான்செப்ட் வேணா, தட் இஸ் அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் 0. why? it is not passing on to the origin. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் வி ஜஸ்ட் டேக் y is equal to dou tx plus b, which is நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த b or c the constant வந்து 0 அப்படின்னு. ஸோ dou tx மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க m அப்படிங்கிறது -1ல இருக்கு அண்ட் இந்த எக்ஸாக்ட் கோஆர்டினேட் தட் இஸ் த கான்ஸ்டன்ட் 0வா இருக்கு. ஸோ லெட் ஐ ஜஸ்ட் மேக் திஸ் -1 and 0. And okay, இப்போ என்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம், let I just take this is my first point. Okay, so இந்த பாயிண்ட்டை நான் இப்போ எடுத்துக்கிறேன் -5 and 0. ஸோ இதை நான் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணினேன் அப்படின்னா what I just get 5 அப்படிங்கிற பாசிட்டிவ் சைட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, what would be the next, நம்மளுக்கு 5,5 அப்படின்னு இருக்கு. ஸோ லெட் ஐ ஜஸ்ட் அப்ளை த சேம் திங். ஸோ y இஸ் ஈக்குவல் டு -1 ஸ்லோப் அண்ட் 0 த இன்டர்செப்ட் கான்செப்ட் இருக்கு. அண்ட் ஹியர் -5, சாரி இங்க பாசிட்டிவ் 5 தான். ஸோ 5,5 அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுக்க போறோம். அண்ட் லெட் வி ஜஸ்ட் சி, இது -1. ஸோ இங்க நம்ம மல்டிபிள் பண்ணும்போது வி ஜஸ்ட் கெட் -5 விச் இஸ் த நெகட்டிவ் சைட். ஓகே, ஸோ இதை நம்ம டெரிவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவும் இது நெகட்டிவும் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் நம்மளுக்கு பாசிட்டிவ் சைட் அண்ட் இது நம்மளுக்கு நெகட்டிவ் சைட் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு மேக் அஸ் அ பாயிண்ட், இதை நம்ம ஃபர்தரா கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ண போறோம் அக்கார்டிங் டு த marginal distance. So marginal distance எப்படி போடலாம்? ஓகே, அப்படியே கொஞ்சம் கவனிங்க. I just make here. ஓகே, இங்க ஆல்ரெடி ஒரு இருக்கு. ஓகே, 1 second. Yeah, here I just make it. So இங்க பாத்தீங்கன்னா let I just make this one. நான் திருப்பியும் again the same thing நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணோம்னா WTX plus B which is equal to 0 and of course m is equal to -1 அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணோம். அண்ட் உங்களுக்கு நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், அதாவது எந்த சைட்ல நம்மளுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோமோ இதுல என்ன மாதிரியான டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் டேட்டா பாயிண்ட்ஸ்ல விச் இஸ் வெரி நியரர் பாத்தீங்கன்னா of course this is what the nearer towards this slope. ஸோ அந்த அதுக்கு அப்படியே பேரலா ஒரு லைனை நம்ம டிரா பண்ணிக்க போறோம். அண்ட் ஹியர் ஆல்சோ நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்க போறோம். ஸோ திஸ் இஸ் வாட் த நெகட்டிவ் சைடான டேட்டா பாயிண்ட்ஸ் அண்ட் இதுதான் நம்மளுக்கு லீஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பேரலா ஒரு டிரா பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் லைன் விச் இஸ் த டிஸ்டன்ஸ், இதுதான் நம்மளுக்கு மார்ஜினல் டிஸ்டன்ஸ். ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ப்ரீவியஸா நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த ப்ரீவியஸ் ஸ்லைடு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஐ ஜஸ்ட் வெண்ட் ஆன் 1 second. ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நம்மளுக்கு அழகா லீனியர் செப்பரபிள் வந்துருச்சு. பட் எதில் நம்மளுக்கு மார்ஜினல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு?
Of course, பாத்தீங்கன்னா எதுலயுமே நம்மளுக்கு மார்ஜினல் டிஸ்டன்ஸ் அதிகமா இல்ல. சோ இதே பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இங்க ரொம்பவுமே கம்மியா இருக்கு. அண்ட் இங்க of course comparable to M3 இங்க கொஞ்சம் பெட்டரபிளா இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா which is the marginal distance அதிகமா இருக்கோ அந்த exact model is the best one. So இங்க பாத்தீங்கன்னா of course I just go towards the current one. So இங்க பாத்தீங்கன்னா which is the marginal distance எது அதிகமா இருக்கோ that is the one to be opted. சரி, அப்போ இங்க எனக்கு ஒரு டேட்டா இருக்கு. let it be this is the positive and அடுத்து இங்க இருக்கிற exact data அதை நான் negative cushions அப்படின்னு வச்சிருக்கேன். so இதை எப்படி நம்ம calculate பண்ண போறோம் அப்படின்னா yeah towards the same thing let I just make WTX plus B which is equal to positive side and இதை நான் சொல்ல போற இந்த exact line that is the vector supporting line நான் வந்து specify பண்றது B which is equal to -1. சரி, இப்போ நம்மளோட exact objective என்ன? மார்ஜினல் டிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகமா இருக்கோ அதை தான் நான் ஆப்ட் பண்ண போறேன். சரி, மார்ஜினல் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணினா இந்த எக்ஸாக்ட் இதுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை நாம ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லையா? சரி, ரெண்டுத்தையும் இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ லெட் வி ஜஸ்ட் மேக் இட் dotx plus b is equal to 1 and dotx plus b is equal to -1. so ரெண்டுத்தையும் நம்ம பண்ணும்போது இந்த இடத்துல x and x இருக்கிறதுனால let I just make it differentiate with this is as x1 and இது x2 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். so that is positive is x1 and negative is x2. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு தட் இஸ் சப்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் பி அண்ட் நெகட்டிவ் பி நம்மளுக்கு ரெண்டுமே கேன்சல் ஆயிடுது. ஸோ டுவர்ட்ஸ் த திங் எனக்கு x1 மைனஸ் x2 அப்படிங்கிறதும் இந்த இடத்துல எனக்கு 1 அண்ட் திஸ் இஸ் மைனஸ் ஆஃப் -1. ஸோ எனக்கு இங்கே 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த இடத்துல WT என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது ஸ்லோப்போட டிரான்ஸ்போஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த x1 and x2 கான டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. so whereas this is what the x1 and this is what the x2. so இந்த எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை ஃபார் மார்ஜினல் டிஸ்டன்ஸ். ஆனா நம்மளுக்கு இன்னொன்னு இருக்கு, என்னது? dot அதாவது WT இருக்கு. ஸோ இந்த W டிரான்ஸ்போஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆனால் டைரக்டா நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஆர்எல்ஸ் இந்த டோட்டியை வந்து நம்ம இந்த சைட்ல எடுத்துட்டு போறோம், மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் நம்ம ஆப்போசிட் சைட்ஸ்ல இந்த மாதிரி டிவிஷன்ஸ்ல எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எக்ஸாக்டா நம்மளுக்கு நாட் ஒன்லி த டேட்டா பாயிண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இதுல டைரக்ஷன்ஸும் நம்மளுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ வேரஸ் இட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் டைரக்ஷன்ஸ்ல தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் இன்க்ளூடட் வித் டைரக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு மேக்னிடியூட் நோட்டபிள் மேக்னிடியூட் இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன்ஸ் இருக்கிறதுனால டைரக்டா வி ஆர் நாட் ஏபிள் டு ரிமூவ். So அப்ப என்ன பண்ணணும்? ஓகே, so we have to make it a divisible by unit vector. so dot x1 minus x2 divided by 2 ரெண்டுத்துக்குலயும் நாம யூனிட் வெக்டார் மூலமா டிவைட் பண்றோம். ஓகே, யூனிட் வெக்டார் மூலமா டிவைட் பண்ணும்போது of course magnitude of this w என்ன ஆகுது? going to be removed off. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x1 minus x2 which is equal to 2 by the unit vector. so this is what the optimization for which we need to be a maximum. so இது மேக்சிமமா இருக்கும்போது எப்படி? மார்ஜினல் லைன் மேக்சிமமா இருக்கும்போது நம்மளுக்கு குட் ஆப்டட் மாடல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். of course, so this is what the exact formation. ஆனா இங்கேயோட முடியல. விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to go for cost function. ஒரு சிங்கிள் வேரியபிள் அப்படிங்கிறது இட் இஸ் அ லாஸ் ஃபங்க்ஷன். பட் ஆனா இங்க வந்து நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் மேக் இட் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன் எகெயின். ஸோ இதுதான் நம்மளுக்கு மேக்சிமைஸ்டு வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு. அப்ப எதில் அப்ளை பண்ண போறோம்? ஸோ லெட் வி ஜஸ்ட் மேக் இட் டுவர்ட்ஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் yi. டுவர்ட்ஸ் yi பார்க்கும்போது இப்போ y நம்மளுக்கு 1 இருக்கும்போது நம்மளுக்கு dot x plus b should be greater than or equal to 1.
and அதே வந்து -1 இருக்கும்போது .tx plus b which is less than or equal to -1 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். சரி, அப்ப காஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yi into dot transpose of xi plus bi which is greater than or equal to 1. So எப்படி நம்ம பொசிஷன்ஸ் நம்ம பார்த்தாலும் it is not to be, அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆகாத வரைக்கும், ஓகே, மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் காஸ் ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்பவுமே முக்கியம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல நிறைய ஓவர்லேப் ஆகலாம். அந்த ஓவர்லேப் ஆகிறதுனால அஃப்கோர்ஸ் ஓவர் ஃபிட்டிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஓவர் ஃபிட்டிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு மேக்சிமைசேஷன் இருக்கு அப்படிங்கும்போது ரெண்டாவது விஷயமா நம்மளுக்கு எரரையும் குறைக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு மினிமைசிங் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், எரரை மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பார்க்கணும். அப்போ எரரை மினிமைஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸ் ஆஃப் 2 divided by the unit vector அப்படின்னும் போது இதோட ஈக்குவலண்டா நாம மினிமம் வேல்யூவா இப்படி போடலாமா அப்படின்னு கேட்டா it can be done. It is what the equivalent functionality. So நம்மளுக்கு minimizing the error வேணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? So அந்த மாதிரியான minimizing error functionality எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, as I have already specified. So பாத்தீங்கன்னா நான் again திருப்பியும் அதே சேம் எக்ஸாக்ட் விஷயத்தை நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இப்படி இருக்கு. அண்ட் லெட் வி ஹாவ் திஸ் இஸ் த அதர் கிளாஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த குஷன்ல விழுந்தாலோ இல்ல இங்க இருக்கிற இந்த கிளாஸஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இங்க குஷன்ஸ்ல விழுந்தாலோ நம்மளுக்கு என்னது, திஸ் இஸ் வாட் மை வெக்டார், ஆனா இதோட டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். அண்ட் டு த சேம் திங் இங்க பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு பாசிட்டிவ் சைட் அண்ட் இது நெகட்டிவ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கால்குலேட் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நாம மினிமைசிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல ஒரு சாஃப்ட் மார்ஜின் கிரியேட் பண்ண போறோம். அந்த சாஃப்ட் மார்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கவனிங்க. தட் இஸ் மின் ஆஃப் யூனிட் வெக்டார் டிவைடட் பை 2 அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் இல்லையா? இதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் அட்ரிபியூட்ஸை நாம இன்க்ளூட் பண்ண போறோம். அப்படி என்ன இன்க்ளூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் CI which is the summation of the I from 1 to n அப்படிங்கிறது, இன்னொன்னு eta I. அப்ப இந்த எக்ஸாக்டா என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவாங்கன்னா, இந்த கான்ஸ்டன்ட்டை நாம சொல்றது வந்து ஹிஞ்ச் லாஸ். ஓகே, ஹிஞ்ச் லாஸ் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஹிஞ்ச் லாஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி we are going to identify the soft margin எப்போ மிஸ் கிளாசிபிகேஷனா இருக்கும்போது. ஸோ மிஸ் கிளாசிபிகேஷனா இருக்கும்போது we have to reduce the error. ஓகே, அப்ப இந்த மிஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் எரருக்கு இந்த CI என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, how many error we have, அதுதான் இந்த CI அப்படிங்கிற கான்ஸ்டன்ட். அப்ப வாட் அபவுட் திஸ் ஈட்டா? அஃப்கோர்ஸ் இந்த ஈட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல் அபவுட் சம்மேஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் of this wrong data points. Wrong data அப்படிங்கிறது அந்த misclassified data points. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை எங்க நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல் அபவுட் த கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ண விஷயமே தான். இந்த SVM அப்படிங்கும்போது இட் கேன் பி டன் இன் போத் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ். கிளாசிஃபிகேஷன்லயும் ஒர்க் ஆகலாம் அண்ட் ரெக்ரெஷன்லயும் நம்மளுக்கு ஒர்க் ஆகலாம். So classification and regression, it is all about the data points. நம்மளுக்கு data points எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் we are going to identify whether it is a classification or a regression. Okay, we have already discussed a lot from this, but anyhow, so இப்போ இங்க பாத்தீங்கன்னா I just specify again
பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மினிமம் எரர் லாஸ் இருக்கணும் அப்படிங்கும்போது வாட் வுட் பி த காஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுதான் நம்மளுக்கான எக்ஸாக்ட் சாஃப்ட் மார்ஜின்கான வேல்யூ அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் இல்லையா. ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயம். ஸோ இதை நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த சி அப்படிங்கிறது ஹவு மெனி எரர்ஸ் வி கேன் ஹாவ் அப்படிங்கிறதும் அண்ட் அதே மாதிரி அதோட சம்மேஷன் தான் இந்த ஈட்டா ஐ அப்படிங்கிறது வேர் இன் த கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம். அப்ப இந்த ரெக்ரெஷன்ல எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ அந்த ரெக்ரெஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லெட் வி ஜஸ்ட் ஹேவ் திஸ் இஸ் அவர் லீனியர் செப்பரபிள். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லெட் வி ஜஸ்ட் ஹேவ் த மார்ஜினல் டிஸ்டன்ஸ், அதாவது சப்போர்ட்டிங் வெக்டார்ஸ் வச்சு நம்ம இந்த மார்ஜினல் டிஸ்டன்ஸை டிரா பண்ணியிருக்கோம். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம கிளாசிபிகேஷன்ல பார்க்கும்போது இதே சேம் திங் நம்ம டிரா பண்ணும்போது ஹவு இட் ஹேப்பன். So dou tx plus b is equal to positive side la which is equal to positive 1 அப்படினும் negative side la negative 1 அப்படினு இருந்துச்சு. பட் ஆனா regressionல according to the data இது எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா dou tx plus b plus this error. And இங்க towards the negative side க்கு dou tx plus b minus error. So what about the exact formula? இந்த ஃபார்முலாவை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். டுவர்ட்ஸ் திஸ் ஒரு சின்ன கான்ஸ்டன்ட் மட்டும்தான், ஒரு கன்ஸ்டன்ட் மட்டும்தான் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ண போறோம். அந்த கன்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா yi minus dou I xi. so இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா of course this is what that error where in the exact error and difference between the actual point and to that of predicted point. So இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா towards that which is less than or equal to error plus eta I. So இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிறது தான் marginal error and of course this eta distance between that points inside the marginal error. Okay, so அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த டேட்டாக்கும் இருக்கிற இந்த இதுதான் நம்ம marginal error அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம். and of course positive sideல we are going to make it as a positive and negative sideல it is also one among the thing as a negative thing. ஓகேங்களா. so this is how ஒரு support vector machines நாம கிளாசிஃபிகேஷன்லயும் and regressionலயும் அப்ளை பண்றதுக்கான exact mathematical intuition. ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் எகெயின். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சப்போர்ட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த சப்போர்ட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் விச் த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் லோவர் டிஸ்டன்ஸா இருக்கிறது, தட் இஸ் டுவர்ட்ஸ் த லீனியர் செப்பரபிள்க்கும் அந்த லீஸ்ட் பாயிண்டா இருக்கிறதுக்கான இந்த வெக்டாரை வச்சு தான் நம்ம இந்த லைனை டிரா பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் வாட் த சப்போர்ட் வெக்டார் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிளேன், நான் இன்னும் அதை பிளேன் அப்படின்னு தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் அதை நான் ஹைப்பர் பிளேன் அப்படின்னு நான் இன்னும் சொல்லலை. ஸோ அதை எப்படி ஹைப்பர் பிளேன்னு நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, அண்ட் மூணாவது விஷயம் நம்ம இங்க பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் மார்ஜின் அப்படிங்கறது ஒரு விஷயம் நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் திஸ் மார்ஜினல் டிஸ்டன்ஸ். ஓகே, நான் மார்ஜினல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா சொல்றேன். ஸோ மார்ஜினல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிட்வீன் தீஸ் டூ பாயிண்ட்ஸ், டூ வெக்டார் பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம மார்ஜினல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அண்ட் அந்த எக்ஸாக்ட் மார்ஜினல் டிஸ்டன்ஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மிஸ்கிளாசிபிகேஷன் நடக்கும்போது அந்த எக்ஸாக்ட் டேட்டா which is wrongly classified அதோட டிஸ்டன்ஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது we have to consider the soft marginal value. And ஞாபகத்துல வச்சுக்கோங்க, we also included a parameter of c which is of course exactly, so which is என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is what how many number of errors நம்மளுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற லிமிட். அண்ட் டுவர்ட்ஸ் த ஹிஞ்ச் லாஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஹிஞ்ச் லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the summation of the how many errors towards the summation of the distance between that. ஓகேங்களா. ஸோ அதை நாம
கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? சரி, இப்போ நம்மளுக்கு வெக்டார்ஸ் அப்படின்னு இந்த பிளேன் இருக்கும்போது லீனியர் செப்பரபிள்னு 2-3 டைம் நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். சரி, லீனியர் செப்பரபிள் அப்படிங்கும்போது ஹவு இட் வாஸ்? ஸோ டேட்டாஸ் நம்மளுக்கு இருக்கு, அழகா இங்க வந்து ஒரு லீனியர் செப்பரபிள், இங்க டேட்டாஸ் இங்க இருக்கு, இங்க ஒரு டேட்டாஸ் அண்ட் இங்க வந்து அடுத்த கிளாஸ் டேட்டாஸ் இருக்கு. ஸோ இது வந்து லீனியரா செப்பரபிள் ஆகுது அப்படிங்கும்போது we can just specify linear SVM அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் அதே சமயத்துல in such a case, இப்போ இந்த எக்ஸாக்ட் நான் லீனியரா இருந்துச்சுன்னா, ஓகே, in such a case நான் லீனியரா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is what we are going to discuss, நான் லீனியர் SVM அப்படின்னு. ஸோ அந்த நான் லீனியர் SVM, ஓகே, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. So let I just go. So non-linear SVM அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so see here, இப்போ நம்மளுக்கு இங்க ஒரு டேட்டாஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அண்ட் another கிளாஸ் பாத்தீங்கன்னா அவுட்டர் சைட்ஸ்ல இருக்கு. அப்போ இதை நான் எப்படி நான் வந்து லீனியர் செப்பரபிள்ல இன்க்ளூட் பண்ணி நான் இதை வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல we are going to convert this to a higher dimension. ஸோ அந்த எக்ஸாக்ட் ஹையர் டைமென்ஷன்ல நாம இது பண்ணும்போது we are going to make it towards the 3-dimensional. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 2D-ஆ இருக்கும்போது it is not able to separate it, not able to identify which class it is. ஆனா அதே சேம் ஹையர் டைமென்ஷனல் நம்ம எடுத்துட்டு போகும்போது we can able to see. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு ரெண்டுத்துக்குமே நடுவுல ஒரு பிளேன் அண்ட் அந்த எக்ஸாக்ட் பிளேன் தான் ஹைப்பர் பிளேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we are able to easily identify. ஸோ இதையே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, again I just draw, இது வந்து ஒரு டேட்டா அண்ட் இது அதர் த டேட்டா இருக்கும்போது ஸோ இதை நாம ஈஸியாக லீனியர் செப்பரபிள்ல வச்சு நம்மளால பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ நான் லீனியர். ஸோ இதை வந்து இந்த 2D-ய ஹையர் டைமென்ஷனலா 3D-யா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஹவு இட் கேன் பி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு செட் ஆஃப் டேட்டா அண்ட் இதுக்கு நடுவுல நம்ம இந்த ஹைப்பர் பிளேனை போட போறோம் அண்ட் இதுல தான் நம்மளுக்கு மேல அதர் டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ யூசிங் திஸ் ஹைப்பர் பிளேன் we are able to separate the classification functionality. So in the classification la in the non-linear SVM la வந்து how we are going to make use of இந்த இதல நம்ம எப்படி ஹைப்பர்பிளேனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, of course இதுல நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா kernels அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை இன்க்ளூட் பண்ண போறோம். So using this kernel, we are able to easily classify the non-linear SVM functionality. அப்ப இந்த kernel அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, of course there are few types. The first one, it is all about polynomial kernel. So இந்த exact விஷயம் என்னன்னா, of course towards the function of x and y, where இந்த இடத்துல நம்மளுக்கு x transpose of y and ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்மளுக்கு constant and towards the d functionality. So இந்த இடத்துல d அப்படிங்கிறது it is towards the order. ஓகேங்களா? So இந்த இதுல x and y are the vectors and towards the size of n whatever be the input size. And இந்த இடத்துல vector of the futures இத compute பண்ணும்போது this exact c should be greater than or equal to 0. Which is a free parameter, of course, okay? And இந்த இடத்துல நம்மளோட kernel எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, of course homogeneous-ஆ இருக்கும். Okay, next அடுத்தது இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா sigmoid kernel. இந்த sigmoid kernel அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, of course நம்ம ஆல்ரெடி sigmoid நம்ம பார்த்திருக்கோம், that is 1 by 1 plus e to the power of minus z அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். சோ இத நாம of course neural functionalities தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, how it would be as like e to the power of x to the e to the power of x plus 1 அப்படிங்கிற மாதிரியான functionalitiesல நம்மளுக்கு இருக்கும். Okay, so that this exact functionality would be applied
of course நம்ம நேத்து பார்த்த மாதிரி தான். So 0 to 1 அப்படிங்கிற கேட்டகரிஸ்ல இருக்கும். And next it is all about RBF. So இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா of course radial basis function. So radial basis function அப்படிங்கும்போது exactly dear friends, இது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 சாம்பிள்ஸை எடுத்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ண கூடிய இந்த கிளாசிஃபிகேஷன்ஸோட கர்னல்ல பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்பும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what about the kernel x of x dash which is equal to exponential of towards minus ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு இங்க யூனிட் வெக்டார் towards this x transpose and the whole square divided by 2x dou 2. So இதுதான் exact exponential formation. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ் டேஷ் அப்படிங்கிறது தான் மேபி ரெகக்னைஸ்ட் ஆஸ் டுவர்ட்ஸ் த ஸ்கொயர்ட் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். இங்க எங்க யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு மிஸ்கிளாசிபிகேஷன்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் த லீனியர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்க்கும்போது எவ்ரிதிங் இட் இஸ் ரிலேட்டட் டு த டைரக்ஷன் அண்ட் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேன் அண்ட் டு த வெக்டார். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி தட் இஸ் x minus x dash of the whole square இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா may be recognized as towards the squared Euclidean distance between the two futures. ஓகேங்களா? so two futures according to this நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 dou square. so இதுக்கும் இது ஒரு ஃப்ரீ பேராமீட்டர்ஸ் தான். so இதுக்கும் நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனல் வெக்டார்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை தான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். Okay, so again I just specify one thing in the SVM அப்படிங்கிறது you can use it for classification and regression. ஓகேங்களா? so classification அப்படிங்கும்போது what we have just done, of course we have calculated the max functionality அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். so max functionality அப்படிங்கும்போது how you are identifying the cost function. so இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு cost function அதாவது அதிகமா மார்ஜினல் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமமா இருக்கணும் அப்படிங்கறத ஃபீல் பண்ணோம். so that is what opted, better to be opted, maximal distance இருக்கணும்ங்கிறது. and of course errors இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல we have to calculate the minimum errors which is equivalent, directly equivalent towards the unit vector by 2. and இதுல இடத்துல அந்த மிஸ்கிளாசிபிகேஷன்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க we have to be included with the soft margin கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கான்ஸ்டன்ட்டை நாம ஆட் பண்ணணும் அப்படிங்கறத நாம ஸ்பெசிஃபை பண்ணினேன். தட் இஸ் CI summation of I 1 to n and eta I அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த எக்ஸாக்ட் கான்ஸ்டன்ட்டை ஹிஞ்ச் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த CI அப்படிங்கிறது how many errors we have, and in the eta I it is all about summation of the distance between the wrongly classified. ஓகேங்களா? ஸோ இது வந்து அக்கார்டிங் டு த கிளாசிஃபிகேஷன். அண்ட் ரெக்ரெஷன்ஸ்ல நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ண போறோம். ஜஸ்ட் அ சிம்பிள் திங், த சேம் yi மைனஸ் dou I xi. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ப்ரிடிக்டட் பாயிண்ட்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரி, வாட் இஸ் த நெக்ஸ்ட்? Of course we are just going to apply it onto a coding. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு கோடிங்ல நம்ம எடுத்துட்டு போக போறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கோடிங் அப்படிங்கிறது வந்து we are going to make ஒரு கிளாசிஃபிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸை தான் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ let I just start with a new Jupyter notebook. Okay, so இந்த இடத்துல of course you all know to the exact flow. First of all let me just include the import libraries. Okay, so necessary importing libraries are import panala. Okay, what are all the things? As usual let I just make import numpy as np and import pandas as pd, and of course we need some matplotlib functionalities namalukku thevai. okayங்களா? so let me just go for matplotlib dot
pyplot as plt. Okay, and of course I just want to ignore konja warnings alla ignore pannirala nenikiren, so I just include konja warnings I include panikiren. So warnings, and let warnings dot filter warnings ignore பண்ணிடுறேன். ஓகே, சரி, இது பேஸான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகே, அண்ட் நம்மளுக்கு ப்ரீ ப்ராசஸிங்க்கு கொஞ்சம் தேவைப்படுது, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமான இம்போர்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நெசசரி லைப்ரரிஸ் நம்மளுக்கு தேவை இல்லையா? ஸோ லெட் வி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் sklearn model selection. Let I just import, okay, train test split, and not only that, pre-process பண்றதுக்கும் நம்ம கேட்டிருந்தோம். So let I just make sklearn dot pre-processing, and I just want to import, sorry, standard scalar. Okay, and what we are using the SVM, so let we just make use of that also. adiyum nama import pannidalam, sklearn. Okay, and it is a SVM and import SVC. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் இன்னொன்று உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. திஸ் எக்ஸாக்ட் SVMல SVCயும் இருக்குது, SVRயும் இருக்குது. தட் இஸ் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இட் இஸ் ஆல் அபவுட் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதனால் SVCயை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட்? அஃப்கோர்ஸ் we have to load the data. Okay, load the data. டேட்டாவை லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த டேட்டா ஃப்ரேம்க்கு நான் டேட்டா செட் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். லெட் வி ஒரு டேட்டா ஃப்ரேமை நம்ம எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஹார்ட் டிசீஸ், ஓகே, ஹார்ட் டிசீஸை கிளாசிஃபை பண்ணுறதுக்கான இந்த எக்ஸாக்ட் டேட்டா செட்டை தான் நாம் எடுத்திருக்கோம். அப்படி கொஞ்சம் கவனிங்க, நம்மளுக்கு பெராமீட்டர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஏஜ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு, அண்ட் செக்ஸ் ஃபேக்டர் இருக்கு, சிபி வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், சாரி செஸ்ட் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த திங்ஸ் எல்லா டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் இட் இஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு ஹார்ட், அதர் தென் த திங்ஸ் ஆல்சோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த எக்ஸாக்ட் செஸ்ட் பெயின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் 1 2 3 இல்லை 0 1 2 3 அப்படின்னு இருக்கு. ஸோ விட் இஸ் typical angina, atypical angina, non-anginal, asymptotic. அதாவது பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் எதில் வேணாலும் வரலாம். மேபி கேஸ்ட்ரிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், எக்ஸாக்ட்லி ஹார்ட்டில் ஒரு டிசீஸ்னால இம்பேக்ட்னால வந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு 4 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, 0 1 2 3 அப்படின்னு. அண்ட் சாரி, ஒன் மோர் திங், எக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கேட்டகரைஸ்ட் 0 and 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது மேலும் 0 ஃபீமேல் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. Next, it is all about T-rest BPS. அதாவது it is the one resting blood pressure value of an individual. So resting blood pressure அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூஸாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நார்மலா இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா mmHg அப்படிங்கிற மாதிரி இருக்கும். And next CHOL, of course பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது, it is all about the cholesterol. and இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரம் கொலஸ்ட்ராலோட வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுது. அண்ட் இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா mg/dl அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FBS, ஸோ ஃபாஸ்டிங் பிளட் சுகர். ஸோ இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கான வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 120 mg/dl அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இஃப் ஃபாஸ்டிங் பிளட் சுகர்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெதர் இட் இஸ் 1 இல்லைனா 0 அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. வெதர் இட் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருக்கா அப்படின்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 120, இல்லை அப்படிங்கும்போது 0 அப்படிங்கிறது ஃபால்ஸ்.
ஓகேங்களா. ஸோ சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த எக்ஸாக்ட் FBSல வச்சு பார்க்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல் அபவுட் ரெஸ்ட் ECG. ஸோ இந்த ரெஸ்ட் ECG அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எலக்ட்ரோகார்டியோகிராஃப் மூலமான வர்ற ரிசல்ட்டை தான் இதை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸாக்ட் ரிசல்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலா இல்லை எனிதிங் வென்ட்ரிகுலர் ஹைப்போதெரப்பியில் ஏதாவது இருக்கா இல்லை சம் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல் அபவுட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது தலாச் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. பட் வாட் இட் இஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் அட்ரிபியூட் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் அச்சீவ்டு. ஓகேங்களா. மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் அச்சீவ்டு. ஸோ இது நம்மளுக்கு அதிகமாக மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எப்போ அச்சீவ் ஆச்சு ஃபார் அன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஞ்ச். ஸோ திஸ் ஒன் இட் இஸ் எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆன்ஜினா. ஸோ எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆன்ஜினா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 and 1 அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரிஸ்ல நம்மளுக்கு காமிக்கும். வெதர் இட் இஸ் ஸோ ஈவன் சம் வுட் ஹேவ் ஒரு த்ரெட்மில்ல நீங்க போனதுக்கு அப்புறமா ஒரு ஆன்ஜினல் வருது, ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கும்போது திஸ் எக்ஸாக்ட் ஆன்ஜினா தட் இஸ் இன்டியூஸ்ட் பை த எக்ஸசைஸ் ஆமாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கேட்டகரி 1 and 0 அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓல்டு பீக் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாக்ட் ஓல்டு பீக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டிவ் டு இதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனி பீக் எக்ஸசைஸ் அந்த செக்மெண்டல்ல இருக்கும்போது வெதர் இட் இஸ் பீக்கிங்ல இருக்கா இல்லை அந்த எக்ஸாக்ட் பீக்கிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் அதோட ஸ்லோப் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் எப்படி இருக்கு, வெதர் இட் இஸ் அப் ஸ்லோப்பிங்கா இல்லை டவுன் ஸ்லோப்பிங்ல இருக்கா இல்லை ஃபிளாட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டுமே of course related. And next one பாத்தீங்கன்னா the vessel which is majorly affected. Of course நம்மளுக்கு தெரியும் we are having 4 major vessels. Okay. And அந்த exact major vessels பாத்தீங்கன்னா it is going to have weight. இங்க பாத்தீங்கன்னா 0 இருக்கு and next it is 3 இருக்கு. So it is all about the integer value 0 to 3 வரைக்கும் it just happens. Okay. And next we are having one exact attribute called tull. So இது tull அப்படிங்கிறத விட இதோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா displays the thalassemia அப்படிங்கிற எக்ஸாக்ட் டிசீஸ். ஸோ அந்த எக்ஸாக்ட் தலசமியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது we are also having அதுவும் நம்மளுக்கு கேட்டகரைஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டி 1, 2 and 3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு and of course we have a 3 அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ whether it is normal or something fixed defects or reversible defects அப்படிங்கிறது. Last but not the least, target. So இந்த target என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா whether do you have a heart disease, yes or no. Okay. So yes அப்படிங்கிறதுக்கு 1 and absence அப்படிங்கிறதுக்கு 0. ஓகே. அப்போ ஒரு ஹார்ட் டிசீஸ் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நம்மளுக்கு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் அட்ரிபியூட்ஸ் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது சஃபிஷியன்ட் தான். இது என்ன சஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க யூஸ்வலா அண்ட் நவ் அப்கமிங் திங்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் இஃப் வி ஜஸ்ட் கோ ஃபார் எனி டெஸ்ட் அப்படிங்கும்போது நார்மல்லி ஈவன் இஃப் வி ஜஸ்ட் கோ ஃபார் எனி ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நம்ம இப்போ போனாலும் ஒரு பெரிய ஃபார்ம் நீட்டிடுறாங்க. வாட் இட் டெஸ்ட் திங் அப்படிங்கும்போது ப்ரீவியஸாக இது என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன சிம்டம்ஸ் வந்துச்சு, இது எப்போ நடந்துச்சு, இது ஏதாவது உங்ககிட்ட இருக்கா சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ நம்ம எதுக்கு போனோம் அப்படிங்கிறதே மறக்கிற அளவுக்கு ஒரு பெரிய 4-5 பேப்பரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்மை கொடுக்குறாங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் ஃபார்ம்ஸ் அதுன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஹார்ட் டிசீஸ்க்கான எக்ஸாக்டாக நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாஸை பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 80-85 பேராமீட்டர்ஸ். ஸோ அத்தனை பேராமீட்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இங்க ஒர்க் பண்ண போறது கிடையாது. வாட் இஸ் த திங், எது நம்மளுக்கு தேவையோ அந்த எக்ஸாக்ட் டேட்டாஸை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், வாட் இஸ் த ஹைட், வாட் இஸ் த வெயிட். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பட் ஆனால் எங்க ஏஜ் தேவையான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஏஜும் நம்மளுக்கு ஒரு இடத்துல ஃபேக்டர்ஸாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி செக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். லெட் வி ஜஸ்ட் டிஸ்கஸ். அண்ட் மீதி இருக்கிறது எல்லாமே மெயின் அட்ரிபியூட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் ஹார்ட் டிசீஸ். ஓகேங்களா. ஸோ லெட் வி ஜஸ்ட் include the data. So load பண்ணுவோம். So it is a CSV. அதனால நான் CSV read பண்ணிக்கிறேன். Okay. So here it is the hard disease. Data load ஆயிடுச்சு. Okay. So data set கொஞ்சம் லைட்டா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். So let I just make it an info.
ஸோ இந்த எக்ஸாக்ட் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஸோ எல்லாமே நம்மளுக்கு இன்டீஜராக தான் இருக்கு. இந்த ஓல்டு பீக் மட்டும் நம்மளுக்கு ஃப்ளோட்ல இருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 303 என்ட்ரிஸ் இருக்கு. ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 302 வரைக்குமான விஷயம் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்க்ளூஷன் ஆஃப் டார்கெட் டோட்டலாக 14 வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் ஹியர் டோட்டலாக 14 காலம்ஸ் இன்க்ளூஷன் ஆஃப் திஸ் டார்கெட். ஸோ இதுதான் நம்மளுக்கு டேட்டா செட்டுக்கான ஒரு சின்ன இன்ஃபோ. ஓகே, இதோட நிற்கணுமா? இல்ல. we want to know the data about the data. so the data about the data க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? yes, describe. check. இந்த describeல நம்மளுக்கு என்ன தெரியுது? yeah. so பாத்தீங்கன்னா again I just have a scroll. பாத்தீங்கன்னா 303 entries இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. so let we just see whether everything is filled or not. ஏதாவது நம்மளுக்கு missing dataவா இருக்கா? இல்லை. ஓகே. சூப்பர், thank you கிரண். so இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்ஸிங் டேட்டாவும் இல்லை. எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு 303 அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. ஸோ நோ மிஸ்ஸிங் டேட்டா அப்படிங்கிறது ஹாப்பியான விஷயம். ஸோ அந்த நோ மிஸ்ஸிங் டேட்டா அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மினிமம் அண்ட் வாட் இஸ் த மேக்ஸிமம். இப்போதைக்கு நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜில் 29 மினிமம், மேக்ஸிமமில் 77. ஓகே. ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பர்டிகுலராக இந்த டேட்டா செட் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா செட் இட் இஸ் ஆல் அபவுட் 29 அப்படிங்கிறதுல ஏஜில் ஆரம்பிச்சு 77 அப்படிங்கிறது வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே எடுக்கிற முடிவு, இங்கே பண்ணுற அனாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு திஸ் டேட்டா செட். இந்த டேட்டா செட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் ஹியர் இந்த செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 0 and 1 மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கு. ஸோ யா வி ஆல்ரெடி நோ நம்மளுக்கு இது கேட்டகரைஸ்டு டேட்டா தான். ஸோ அதனால இதில் பெருசாக வந்து 0 இருக்கு அப்படிங்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் செஸ்ட் பெயின் 0 and 3 கேட்டகரி டேட்டா ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அண்ட் திஸ் இஸ் ரெஸ்ட் பிபிஎஸ். ஓகே. ஸோ பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 94, இது 200ல் இருக்குது மேக்ஸிமமாக. கொலஸ்ட்ரால் 126லேருந்து 564 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் நம்மளுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமமையும் கொஞ்சம் நம்ம எட்டி பார்க்கறது பெட்டர். ஏன் அப்படின்னா 0 அப்படின்னு இருக்கும்போது இட் இஸ் ஆல்சோவே நல் அப்படின்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட மேக்ஸிமம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே 0வாக இருக்கும்போது இங்கே நம்மளுக்கு 2 இருக்குது. யா வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இது ஒரு கேட்டகரியல் டேட்டா அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபைன். அண்ட் டேட்டாவை பார்த்தம்போது நம்மளுக்கு வேற ஏதாவது தெரியுதுங்களா? இந்த எக்ஸாக்ட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பார்க்கும்போது வேற ஏதாவது உங்களுக்கு யோசிக்க வருதுங்களா? எஸ், கம் ஆன். நோ ப்ராப்ளம். ராங்கா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஐ எம் ஹியர் டு கரெக்ட் யூ. சொல்லலாம், எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஸ்பெசிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்னஸ் தெரியுதா? இந்த மினிமம் டேட்டாலேயோ இல்லை மேக்ஸிமம் டேட்டாலேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்னஸ் தெரியுதா? எனிதிங்? எஸ் எஸ். அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இதில் என்ன உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுது? எஸ் கிரண், உங்களால் ஏதாவது தெரியுதுங்களா? ஓகே, நோ ஐடியா, நோ ப்ராப்ளம் கிரண். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணின ஒரு விஷயம்தான். டேட்டா அப்படின்னு பார்க்கும்போதும் டேட்டா செட் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிட்ல இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படிங்கும்போது 77. அதே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்ஸில் இருக்குது. 1, 3, இங்கேயும் 1, 2 and 1 and 6 இது எல்லாமே ஒன்ஸில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஹையர் ரேஞ்சாக 564 இருக்குது, 200ஸ்லையும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி யூனிட்ஸும் எல்லாமே டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே காலம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவாக நம்மளுக்கு 564 அப்படிங்கிற ரீச்சர்ஸும் நம்மளுக்கு இருக்குது. சரி, ஓகே. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வித் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். ஓகே, நம்ம டேட்டாவை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது மல்டிஃபுல் டேட்டா, ஸோ அதனால மல்டி இன்வேரியண்ட்டில் நம்ம கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்த்துட்டு வரலாம். ஸோ ஹியர் லெட் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் EDA அண்ட் மெயினாக ரொம்பலாம் நான் போக போகிறதில்ல. லெட் ஐ ஜஸ்ட் ஜம்ப் டைரக்ட்லி டுவர்ட்ஸ் த கோரிலேஷன். ஸோ எனக்கு பிளாட் பண்ண போகிறேன். லெட் ஐ ஜஸ்ட் ஷோ த மேட்ரிக்ஸ் ரிலேட்டட் டு த டேட்டா செட். எனக்கு கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் தேவைப்படுது. ஓகே, அண்ட் இதில் எனக்கு let I just give some x ticks and y ticks கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ x ticks பார்த்தீங்கன்னா அரேஸில் நான் எடுத்துக்கிறேன் A ரேஞ்சில். ஓகே, சாரி, டுவர்ட்ஸ் த டேட்டா செட் ஆஃப் ஷேப் 1 அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு இது வந்து டுவர்ட்ஸ் த காலம் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ டேட்டா செட் ஆஃப் எவ்ரி காலம்ஸும் நம்மளுக்கு இங்கே வரணும். ஓகே, ஸோ இதே தான் நம்மளுக்கான ஒயிட் டிக்ஸும். ஸோ அதனால் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் இங்கே ஒயிட் டிக்ஸ். ஓகே, கலர் பார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம், வேண்டானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட் ஐ ஜஸ்ட் கிவ் an எக்ஸாம்பிள் வித் அ கலர் பார். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கு இல்லையா? ஓகே, நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இன்க்ளூட் ஒரு இம்போர்ட் மெஷின் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரம் matplotlib I just want to import RC param. So in the RC param it is actually வந்து இது adding styles to the plots. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்னென்ன பிளாட்ஸில் ஏதாவது ஸ்டைல்ஸ் ஏதாவது வேணுமா என்னது. ஸோ ஐ ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் பெராம்ஸை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ RC perams. ஸோ இங்கே ஃபிகர் அண்ட் இட்ஸ் ஃபிகர் சைஸ். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு 20,14 or 15 போட்டுறேன். நான் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இட்ஸ் நாட் பேட், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பெரியதாக தெரியுது இல்லையா? ஓகே, ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் பாருங்க, இந்த எக்ஸாக்ட் டேட்டாவில் உங்களுக்கு என்ன பார்க்க முடியுது? கம் ஆன், வாட் ஆர் யூ ஏபிள் டு ஐடென்டிஃபை? லைட்டாக நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஃபைன், இஃப் யூ வாண்ட் டு கெட் டார்கெட் வேல்யூஸை வச்சு கூட நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே சைடில் வந்து கலர் பாரும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ டயக்னல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜ் அதனால 1 தான், செக்ஸ் டுவர்ட்ஸ் த செக்ஸ் அதுவும் 1 தான், சிபி செஸ்ட் பெயின் டுவர்ட்ஸ் செஸ்ட் பெயின் 1 தான். ஸோ டயக்னல் எல்லாமே நம்மளுக்கு எல்லோ. ஸோ அது வந்து 1ங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு வரும். அப்படியேவும் கொஞ்சம் டயக்னல் பக்கத்தில் இமீடியட் திங்ஸா ஏதாவது ஒரு டார்க் கலர், தட் இஸ் இப்போ 1 பக்கத்தில் எனி 0 வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா? அப்படியே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் அதே சேம் நம்மளுக்கு 0 பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது எல்லாமே நெகட்டிவ்ஸ், தட் இஸ் தலாச் அண்ட் டுவர்ட்ஸ் த டார்கெட் ஏஜ், இது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்குது அப்படியே கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதில் நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, chest pain towards the exanch, age towards the thalach, okay, and மெயினா நம்மளுக்கு இந்த டார்கெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கவனிங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன். இந்த பாசிட்டிவ் கோரிலேஷன் வாட் இஸ் த தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின். ஸோ இந்த டார்கெட் டுவர்ட்ஸ் த செஸ்ட் பெயின், அப்போ ஹார்ட் டிசீஸ் வந்து செஸ்ட் பெயின்னால தான் நம்மளுக்கு மெயினாக இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த தேர்ட் வேரியபிளில் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, அண்ட் 4, 5, 6, 7, 8th வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இந்த 8th வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலாச். ஸோ தட் இஸ் ஹார்ட் ரேட்.
highest heart rate achieved அதுலயும் நம்மளுக்கு இங்க இடத்துல ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன், அதாவது ஹார்ட் ரேட் அச்சீவ்டு அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ் கோரிலேஷன். நெகட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் என்ன இருக்கு ஆஃப்டர் தலாஷ் பாத்தீங்கன்னா எக்ஸாஞ்ச் அண்ட் ஓல்டு பீக். ஸோ எக்ஸாஞ்ச் அப்படிங்கிறது இனிஷியேட்டட், த ஆன்ஜினா இனிஷியேட்டட் டுவர்ட்ஸ் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இனிஷியேட்டட் டுவர்ட்ஸ் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ டார்கெட் ஹார்ட் டிசீஸில் ஆன்ஜினா நம்மளுக்கு இனிஷியேட்டடான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஒரு ஹார்ட் டிசீஸ் எக்ஸசைஸ்னால வந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் டேட்டால அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே நெகட்டிவ் கோரிலேட்டடாக காமிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வெசல் அண்ட் டு த தலாச். ஸோ தலசமியா, அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்பினேஷன் ஆஃப் இந்த டார்கெட்டோட பார்க்கும்போது பாசிட்டிவ் கோரிலேஷனும் இருக்கு, நெகட்டிவ் கோரிலேஷனும் இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கோரிலேஷன்ஸும் ரெண்டுமே கம்பைன் ஆகி இருக்கும்போது ஓகே, இன்னும் பெட்டர்மெண்ட்டாக நம்ம செப்பரேட்டாக பார்க்கறது பெட்டர் தானே. அப்போ நம்ம செப்பரேட்டாக எடுத்துட்டு போகிறதுக்கு லெட் வி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் a better plotting அப்படின்னு பார்த்தீங்கன்னா I just suggest histogram. ஓகேங்களா? ஸோ அதே தான் டேட்டா செட் டாட் ஹிஸ்டோக்கு போகலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்டோகிராம் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரைபில் பார்த்தது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி. அதாவது நம்மளோட டேட்டா ஏஜ் பார்த்தீங்கன்னா it is starting from 29 to 77. ஓகே, எப்படி இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுங்க பாப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கா? கொஞ்சம் இல்லையா, கொஞ்சம் ஓரளவுக்கு. ஆனால் எல்லாமே ஃபுல்லாக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்ல முடியல, பட் ஓரளவுக்கு நம்மளுக்கு இருக்கு. சரி, இந்த இதில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் தெரியுதுங்களா? towards the age and the target நம்மளுக்கு ஏதாவது தெரியுதா? என்ன ஐடியா உங்களுக்கு தெரியுது? என்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது? சொல்லுங்க பாப்போம். come on உங்களுக்கு நோ ஐடியாவா இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் லெட் மீ. பார்த்த உடனே எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு என்ன, we are also not experts. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்களும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி, சூப்பர் கிரண். ஸோ 50 to 70 பார்த்தீங்கன்னா ஹை பாசிபிள் இருக்கு. ஓகே, அப்போ 50 to 70 அப்படிங்கும்போது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 57 எடுத்துக்கலாமா? 57ல இருந்து 63 வரைக்கும் இருக்கும்போது ஹை பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்கு. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, திருப்பியும் நான் ஒரு கிராஸ் அண்ட் டாட் போடுறேன். அதாவது அக்கார்டிங் டு திஸ் டேட்டா செட், ஓகேங்களா, அக்கார்டிங் டு திஸ் டேட்டா செட் நம்மளுக்கு கிடைச்ச இந்த டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் 57ல இருந்து ஒரு 63 வரைக்குமான ஏஜ்ல ஹை ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்கு. ஓகே, வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன்? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி இட் இஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா we specified ஃபீமேல வந்து 0 அப்படின்னும் மேல் அப்படிங்கிறத 1. ஸோ மேல் are highly possibilities of having heart disease. Super Kiran. Okay, so இது வந்து according to the data. And chest pain பார்த்தீங்கன்னா, so chest painனும் நம்ம வந்து கேட்டகரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல சொன்னோம். டிபிக்கல் ஆன்ஜினா, ஏடிபிக்கல் ஆன்ஜினா, நான் டிப் ஆன்ஜினா, சும்மா ஜஸ்ட் அசிம்டோட்டிக்கா இருக்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 டிபிக்கலா வந்து ஹார்ட் டிசீஸ். ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ரெஸ்ட் பிபிஎஸ் எப்படி இருக்கு? டேட்டா எப்படி இருக்கு? டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் எப்படியா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். வெதர் இட் இஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா? டேட்டா இஸ் இட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்? பாருங்க, how about this ரெஸ்ட் பிபிஎஸ் எப்படி இருக்கு? கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கு? கிரண் நார்மல் கிடையாது.
ஒரு பக்கம் ஸ்கியூனஸ் இருக்கு. யா தேங்க்யூ சர்மிளா, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் ஸ்கியூனஸ் இருக்கு பாருங்க. ஈவன் தோ நம்மளுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நார்மலாக இல்லை, கொஞ்சம் ஸ்லைட் நார்மலாக இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு ரெஸ்ட் பிபிஎஸும் சரி அண்ட் கொலஸ்ட்ராலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஸ்கியூனஸ் இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபிஎஸும் சரி ரெஸ்ட் இசிஜி பார்த்தீங்கன்னா கேட்டகரியல். அண்ட் வாட் அபவுட் தலாச், அதுலேயும் ஒரு ஸ்கியூனஸ் இருக்கு. ஓகே, ஓல்டு பீக்லையும் ஒரு ஸ்கியூனஸ் இருக்கு. மீதி எல்லாம் கேட்டகரிஸ், மீதி இருக்கிறது எல்லாமே கேட்டகரிஸ் இல்லையா? ஸோ கேட்டகரிஸ். ஓகே, அண்ட் அக்கார்டிங் டு திஸ் நம்மளுக்கு என்ன தெரியுது? அஃப்கோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபியூச்சர்ஸும் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் டிஃப்ரெண்ட் இதாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். எங்க டிஸ்கிரைப்ல என்ன பார்த்தோம்? ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். எஸ்ஸா? எஸ்ஸா? ஓகே, அந்த ப்ரீ ப்ராசஸிங்க்கு ஆல்ரெடி நம்ம ஒரு லைப்ரரியில இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, லெட் ஐ ஜஸ்ட் ஹாவ் அ லுக். ஐ திங்க் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ யூசிங் தட் ஸ்கேலிங் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? ஈச் அண்ட் எவ்ரி திங்கையும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி டேட்டாஸும் இருக்கு, நான் கேட்டகரியல் டேட்டாஸாவும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம அஃப்கோர்ஸ் பிரிச்சு நம்ம இப்போ ஃபங்க்ஷனாலிட்டிஸா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரா கொண்டு வர போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா டேட்டாஸ், டார்கெட்டட் டேட்டாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பிளாட் பார் சார்ட் ஆஃப் எக்ஸாக்ட் டேட்டா செட்ல நம்மளுக்கு டார்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மெயினாக யூனிக் டேட்டாஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ யூனிக் டேட்டாஸ் வேணும். அண்ட் எக்ஸ் காலம் ஒய் காலம்ஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ ஒரு பக்கம் யூனிட்க்கு அண்ட் அதோட வேல்யூ கவுண்ட்ஸ் எனக்கு வேணும். சரிங்களா? ஸோ டேட்டா செட் டார்கெட் அண்ட் இதோட வேல்யூ கவுண்ட்ஸ். ஓகே ஓகே, இதுக்கு நீங்க பர்டிகுலரா ஏதாவது காலம்க்கு ஏதாவது கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் அடுத்த அது அட்ரிபியூட்ல கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெட் கிரீன் அந்த மாதிரி நீங்க ஏதாவது கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஆட் அப் சம்திங். ஓகே, ஸோ எக்ஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு 0,1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நம்மளோட பிளாட்டிங் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லதா பண்ணுவோமே. ஸோ ஆடட் எக்ஸ் லேபிள்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். வாட் ஷெல் வி டார்கெட் கிளாஸஸ் அண்ட் ஒய் லேபிள்ஸையும் கொடுத்துக்கலாம். ஒய் லேபிள்ஸ் என்ன கொடுக்கலாம்? அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ அது வந்து கவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஈவன் டைட்டிலை கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்க. டைட்டில் என்னது கொடுக்கலாம்? அஃப்கோர்ஸ் count of each target classes. Okay, போதுமா? வேற ஏதாவது கொடுக்கலாமா? ஓகே, ஐ திங்க் இட்ஸ் சஃபிஷியன்ட். ஆஹா, டார்கெட்ல ஏதோ எரர். சூப்பர். ஒரு நிமிஷம், என்ன எரர்னு பார்த்துக்கலாம். ஸோ unsupported integer நம்மளுக்கு ஏதோ வந்திருக்கு. ஓகே, ஸோ லெட் ஐ ஜஸ்ட் செக் இட். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாட் பார் கொடுத்துருக்கேன், டேட்டா செட் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இஸ் இட் டார்கெட் தானே? TARGET கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். சூப்பர். அண்ட் யூனிக் கெட் பண்ணியிருக்கேன். வேல்யூ கவுண்ட்ஸை நான் வாங்கலை கரெக்டாக. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆஹா பெருசாக இருக்குது. லெட் ஐ ஜஸ்ட் ஆர்சி பெறாமல் நான் போட்டுடுறேன். ஒரு நிமிஷம். ஆர்சி params figure dot fix size சின்னதா பண்ணிடுறேன். ஓகே, ஸோ let it be 8,6. ஓகே, சின்னதாயிடுச்சா? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட் பிரகாரம் த ஹார்ட் டிசீஸ் தான் கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக இருக்கு. பட் ஈவன் தோ நோ நாட் அ ப்ராப்ளம். பேலன்ஸ்டா இருக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாவே இருக்கு.
ஓகேங்களா? இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி 50-50. ஓகே, இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி 50-50. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 303 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 303 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக 150 எஸ் 150 நோ அப்படிங்கிற மாதிரி, சாரி 151 152 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எஸ் நோ அப்படிங்கிறது ஈக்குவலாக இல்லை. பட் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் இது 140 இருக்கலாமா, 140 139 இங்கே இருக்கு. அண்ட் தட் இஸ் நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல் அபவுட் 165 வச்சுக்கலாம். ஓகே, நவ் அடுத்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன் அப்படின்னா டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் நம்ம இங்கே பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதுனால லெட் வி ப்ராசஸ் இட். ஓகே, ஸோ டேட்டா ப்ராசஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே கொஞ்சம் ஹிஸ்டோகிராம் நான் எடுக்கிறேன், கொஞ்சம் பாருங்க எதுக்கு எல்லாம் கேட்டகரிஸ் இருக்கோ. தட் இஸ் இது மாதிரி செக்ஸ், சிபி, FBS, ரெஸ்ட் ECG, அண்ட் வேற என்ன கேட்டகரிஸ் இருக்கு நம்மளுக்கு? எக்ஸாஞ்ச் இருக்கு, ஸ்லோப் இருக்கு, வெசல் CA அப்படிங்கிறது இருக்கு, அண்ட் தல். இது எல்லாமே கேட்டகரிஸா இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? டம்மி வேரியபிளா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ என்கோடிங் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா செட் pd dot get dummies. So first one வந்து parameter of the data set, அதாவது data frame, and எந்தெந்த columns எல்லாத்தையுமே நான் categorize பண்ணணும் அப்படிங்கிறத more than ஒன்னுங்கிறதுனால நான் லிஸ்ட்ல கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் செக்ஸ், செகண்ட் வந்து சிபி. நான் எகெயின் ஒரு டைம் மேலே பார்த்துட்டு வந்துடுறேன் ஹிஸ்டோகிராமில். So it is all about FBS, REST ECG. Okay, FBS, REST ECG. I think எல்லாமே lower case தான் நான் நினைக்கிறேன். Okay, if anything wrong kindly அப்படியே கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அடுத்து XANG, ANG கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, and what is next? Slope and CA and thal மூணு இருக்கு. So let I just make slope, CA and thal. ஓகேவா? சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் நம்ம என்ன பண்ணணும்? செட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளோட டேட்டாஸை ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் அப்படிங்கிறது இது என்னோட வேரியபிள். ஓகே, நான் என்ன கால் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார ஃபங்க்ஷன், தட் இஸ் அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். இந்த வேரியபிள்ல நான் வச்சிடுறேன். ஓகேங்களா? ஓகே, வேணும்னா SRD. ஓகேவா? கரெக்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் அப்படிங்கிற எக்ஸாக்ட் வேரியபிள் இப்போ நான் எதுக்கு அப்ளை பண்ணணும்? டுவர்ட்ஸ் திஸ் அதர் தென், எப்படி? அதர் தென் த கேட்டகரி. ஓகேவா? ஏன்னா நம்ம கேட்டகரி டேட்டாவுக்கு ஆல்ரெடி டம்மிஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதர் தென் கேட்டகரியா இருக்கிறது, ஏன்னா கேட்டகரி அப்படிங்கும்போது 0 1 2 3 4 அதுதான் நம்மளுக்கு வரப்போகுது. அதுக்கு கெட் டம்மிஸ் போட்டாச்சு. அதர் தென் திங்ஸுக்கு நாம இப்போ என்ன பண்ண போறோம்? ஸ்கேலார அப்ளை பண்ண போறோம். ஸோ காலம் டு ஸ்கேல் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுவும் வேரியபிள் தான். ஓகே, ஸ்கேல். ஓகே, மீனிங்ஃபுல்லா இருக்கட்டும். ஓகே, என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் நான் மேலே ஹிஸ்டோகிராமை பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜ், அடுத்து ரெஸ்ட் பிபிஎஸ் இருக்கு. வேற என்ன இருக்கு? எஸ் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதை நான் இப்போ ஸ்கேலிங் பண்ணணும்? கமான், நான் உங்களுக்காக இங்கே காமிச்சிட்டே இருக்கேன். நான் 2 தான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன், ஏஜும் ரெஸ்ட் பிபிஎஸும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். மீதி இருக்கிறத நீங்கள் ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் ஷர்மிளா, சூப்பர். கொலஸ்ட்ரால் பண்ணணும். அடுத்த விஷயம் அடுத்து ஓகே, தலாச், அதாவது த ஹை ரேட் ஆஃப் ஹார்ட் அச்சீவ்டு. யா கிரண், சூப்பர். வேற அவ்வளோதானா? ஒன் மோர் இருக்குன்னு நினைக்கிறேன். யோசிங்க, நான் அதுக்குள்ள கீழே டைப் பண்ணிடுறேன். ஸோ இங்கே என்னென்னங்கிறத நான் ஆல்ரெடி இருக்கா, நான் அதை அப்படியே பார்த்து பண்ணிடுறேன்.
ஸோ எனி அப்பர் கேஸ் லோவர் கேஸ் இருந்துச்சுன்னா டார்கெட் இன்க்ளூட் பண்ணக்கூடாது கிரண். ஷர்மிளா சொன்ன மாதிரி ஓல்டு பீக்கை நம்ம எதாவது டார்கெட்டு தான் நம்மளுக்கான வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ டி ரெஸ்ட் பிபிஎஸ் ஐ திங்க் கரெக்டுன்னு நினைக்கிறேன். CHOL எனிதிங் ராங்காக ஸ்பெசிஃபை பண்ணால் அப்படியே சாட் பாக்ஸில் போடுங்க. தலாஜ் அண்ட் லாஸ்ட் வந்து ஓல்டு பீக். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளோட எக்ஸாக்ட் டேட்டாவை இப்போ ஸ்கேலிங் வந்து பண்ணணும். ஸ்கேலிங் பண்ணும்போது ஃபியூச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ இந்த ஃபியூச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபியூச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபியூச்சர்ஸை நம்ம டம்மிஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு சில ஃபியூச்சர்ஸை நாம ஸ்கேலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே டுவர்ட்ஸ் த டேட்டா ஃபிட்டு மட்டும் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். நான் அதுக்குள்ளார டைப் பண்ணிக்கிறேன், பார்ப்போம் யாரு கரெக்டாக சொல்றாங்கன்னு. ஸோ இதோட இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எஸ் எக்ஸ்பெக்டிங் யுவர் ஆன்சர் சூப்பர் ஷர்மிளா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்டர் ஸ்கோர் டிரான்ஸ்ஃபார்மை கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபிட் அண்டர் ஸ்கோர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னது? மெயினாக டேட்டா செட் டுவர்ட்ஸ் திஸ் காலம் டு ஸ்கேல், சாரி டுவர்ட்ஸ் திஸ் காலம் டு ஸ்கேல் பண்ண விஷயம் இங்கே நாம ப்ரீ ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, டன்னு. அவ்வளோதானா? இல்லை, இன்னும் நம்மளோட டேட்டா நம்ம மாடலுக்கான ரெடி ஆகலை. என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் we have to apply மெயினா எவால் பண்ணணும். அந்த எக்ஸாக்ட் எவாலுவேஷனுக்கு வாட் இஸ் எக்ஸ் அண்ட் வாட் இஸ் ஒய் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் தென் டார்கெட் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தான். ஸோ இந்த இடத்துல டேட்டா செட் ட்ராப் டார்கெட்டை தவிர, ஸோ டார்கெட்டை தவிர மற்ற எல்லாமே இந்த இடத்துல ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அண்ட் வாட் அபவுட் ஒய்? யா, இப்போ கிரண் சொல்லுங்க பார்ப்போம். What is that y? So one and only target. Yes sir, முடிஞ்சா? சூப்பர். ஓகே, இப்போ நம்ம எவாலுவேஷனுக்காக நம்மளோட டேட்டாவை ரெடி பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா x underscore train data, x underscore test data, and அதே மாதிரி y underscore train data and y underscore test data. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டை கொடுத்து 3 விஷயம் பண்ணணும். ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய்யு, மூணாவது டெஸ்ட் சைஸ், டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுங்க பார்ப்போம். எனி ஆப்ஷன் ஃப்ரம் யுவர் சைட் டியர் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? 70-30 ஆர் 80-20 என்ன போகலாம்? ஓகே, ஷர்மிளா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 0.3 போயிடுறேன் நான். ஸோ மாடல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மாடலோட பெர்ஃபார்மன்ஸை நான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன்ஸில் லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் இப்போ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸில் சரி, நம்ம லாஸ்ட்டாக ஒரு விஷயம் ஸ்பெசிஃபை பண்ணினோம். அதாவது கர்னல்ஸை இன்க்ளூட் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கர்னல்ஸை இன்க்ளூட் பண்ணி எப்படி நம்மளோட எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மோர் தென் இருக்கிற அந்த 4 கர்னல்ஸையும் உள்ள இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த இடத்துல எஸ்விசிக்கு ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கர்னல்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல லிஸ்டாக கொண்டு வந்துக்கிறேன். சரி, என்னென்ன கர்னல்ஸ் டிஸ்கஸ் பண்ணினோம் ஸ்பெசிஃபை பண்ண முடியுமா? எஸ் கர்னல்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். வாட் வி ஹவ் ஜஸ்ட் டிஸ்கஸ்ட்.
linear ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற RBF, of course polyum சொல்லலாம், poly, last but not least sigmoidum நம்ம பார்த்தோம். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போறோம். சரி, as எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா more than 1 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம லிஸ்ட்ல இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம எடுத்துக்க போறோம் அப்படிங்கிறதுனால let I just make it in a for loop. சரிங்களா, for loopல நான் ரேஞ்ச் வச்சு கொடுக்குறேன். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் length of each kernel, ஒவ்வொரு kernelsம் நம்மளுக்கு இங்கே வரப்போகுது. சரியா, அந்த kernels இங்கே போட்டுக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம கிளாசிஃபையர் விஷயத்துல தான் இருக்கோம். ஸோ லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் ஒரு கிளாசிஃபையரை இங்கே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கால் SVC-ய கால் பண்ணிக்கிறேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, we are having different kernel. ஸோ அதனால kernel அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டுக்கு each and every kernels of index functionalities நம்ம கொடுக்கணும். ஸோ kernels of I. ஓகே, ஷர்மிளா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவாலுவேட் தான் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எவாலுவேட் பண்ணணும்னா we need X and Y data and அஃப்கோர்ஸ் எவாலுவேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் ட்ரைனிங் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதில் தான் ஸ்பிளிட் ஆர் எவாலுவேஷன் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் உங்களுக்கு இந்த லைன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி ஆர் ஹேவிங் மோர் தென் ஒரு கர்னல் வச்சிருக்கோம். ஸோ அதனால அதுக்கு ஃபார் லூப்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SVC கிளாசிஃபையரில் ஓகே நான் ஒவ்வொரு டேட்டாவையும் ஃபிட் பண்ண போறேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஃபிட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கிடையாது. அந்த ஸ்கேலிங்ல தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணினோம். இங்க ஒன்லி ஃபிட் டுவர்ட்ஸ் த ட்ரைனிங் டேட்டா. ஸோ X_train and Y_train. ஓகே, அண்ட் லாஸ்டா நம்மளுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண போறோம். அந்த ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஸ்கோர்ஸ் தேவை. அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஸ்கோர்ஸை ஒவ்வொன்றா அப்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ SVC_classifier அதோட ஸ்கோரு டுவர்ட்ஸ் த டெஸ்ட் டேட்டா. டெஸ்ட் டேட்டா என்னது, X test and Y test. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதோட அப்படியே நின்றுச்சு அப்படின்னா இல்லை, we want to view it in a plotting. ஓகேவா, அப்ப அந்த பிளாட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், ஓகே இதே சேம் ஃபார் லூப்பையே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, ஆனா நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டும் கொஞ்சம் தேவைப்படுது அண்ட் பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா. ஸோ இதில் லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் பார் சார்ட் நம்ம போகலாம். ஐ திங்க் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு பெராமீட்டர், ஒன்று கர்னல், இன்னொன்று SVM ஸ்கோர். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல்ஸு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா SVC ஸ்கோரு. இது ரெண்டு பெராமீட்டர். சரி, இதோட நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் லூப்புள்ள போகிறேன். அப்படியே சேம் தான், ஃபார் I in the same thing. ஏன்னா நம்ம இப்போ பிளாட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ I in range of length. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்கோரிங் வந்திருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாக்ட் ஸ்கோரிங்கையும் நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் யோசிக்கிறேன். ஸோ அதை அந்த பிளாட்டிங்ல என்ன டெக்ஸ்ட் வேல்யூ வருதோ அதை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் யோசிக்கிறேன். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் கிவ். ஸோ இங்கே SVC ஸ்கோரோடது I அண்ட் SVC ஸ்கோரோடத்துல I. சரி, இப்போ ரெண்டுமே ஒன்று தானே, இந்த ரெண்டாவது பெராமீட்டரும் மூணாவது பெராமீட்டரும் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பெராமீட்டர் எந்த கர்னல் அப்படின்னு, செகண்ட் பெராமீட்டர் எந்த லெவலு, மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் ஸ்கோர் அதோட டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்டை அங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தட் பிளாட்டிங். ஓகேவா, ஃபைன், அவ்வளோதான் விஷயம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X லேபிள், Y லேபிள், டைட்டில் கொடுக்கணும்னா டைட்டில், அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம். ஓகே, இப்போ X லேபிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கர்னல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கர்னல்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி Y லேபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் கொடுத்துக்கலாம்.
ஸ்கோர்ஸை கொடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு டைட்டில் வேணும்னாலும் டைட்டிலில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபையர் scores for different kernel. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. அப்படி கொஞ்சம் பாருங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்கே லீனியரில் பார்த்தீங்கன்னா 0.82 கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து ஆர்பிஎஃப்லையும் 0.82 கிடச்சிருக்கு. அண்டு நெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா பாலிலையும் 0.82 கிடச்சிருக்கு. ஆனால் சிக்மாய்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 0.81. ஸோ இதுதான் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்னல், அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல், அண்ட் தேர்ட் வந்து இந்த எக்ஸாக்ட் ஸ்கோரிங். ஸோ அதுதான் இந்த 3 பேராமீட்டருக்கான இந்த டெக்ஸ்ட் வேல்யூவை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டில் நான் கொடுத்துருக்கேன் எஸ்விசி ஸ்கோரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கர்னல்ஸ் அண்ட் இந்த சைடில் ஸ்கோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? அஃப்கோர்ஸ் இந்த 3மே நம்மளுக்கு லீனியர், ஆர்பிஎஃப், பாலி 3மே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரே வேல்யூஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஃபைன். வேறு ஏதாவது நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கலாமா? எனி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சேஞ்ச் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் கொடுத்து பார்க்கலாமா? ஓகே, மாடிஃபை பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு சேஞ்ச் கொடுத்துட்றான். ஓகே, ஒரு சேஞ்ச் கொடுக்கலாம். என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம்? என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க யோசனை பண்ணிட்டே இருங்க, நான் அதுக்குள்ளார காப்பி பண்ணி கொண்டு வந்துடுறேன் டேட்டாஸை. What shall we ஓகே, ஸோ இங்கே நம்ம சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா let we just go for 0.2. அப்போது 80-20 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, somewhere I have having என்னாச்சு? ஓகே, பார் சார்ட் பார்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 80-20ல் ஆஹா எவ்வளோ பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் பாருங்கள். நம்மளுக்கு சிக்மாய்டு 88% வந்திருக்கு. லாஸ்டாக இருக்கும்போது அதுதான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 81%. மீதி இருக்கிற 3 கர்னல்ஸை விட சிக்மாய்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இருக்கிறதே அது கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே எப்படி இருக்கு பாருங்க, இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் 88% அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்மளுக்கு காமிச்சிருக்கு. ஸோ எந்தெந்த எக்ஸாக்ட் டேட்டா செட்டில் என்ன மாதிரியான கர்னல்ஸ் எந்த இடத்துல பெஸ்ட்டாக காமிக்குது அப்படிங்கிறத எப்பயுமே ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எகெயின் ஐ ஜஸ்ட் மேக் யூ ஓகே சாரி எகெயின் நான் ஒன் மோர் திங் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே நீங்கள் ஒரு டேட்டா செட்டை எடுத்து பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் அப்படின்னா கோஹெட் வித் இந்த டேட்டா செட். ஆல்ரெடி நான் வந்து கிட்ஹப்பில் போட்டுவிட்டேன். அந்த கிட்ஹப்பில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ என்ன விஷயம் அப்படின்னா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு டேட்டா செட்டை டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டை கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸை கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம். இதே சேம் வேறு ஏதாவது வெதர் வி கேன் ஜஸ்ட் ப்ரொவைட் லோன் ஆர் நாட், பேங்க்கில் அக்கௌண்ட்டு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா, ஸோ அப்படி லோன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா அவங்களோட கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு we have to do that. ஸோ ஆர்எல்ஸ் வந்து எனி அனலைசேஷன் ஆர் எனி ப்ரிடிக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்க்கும்போது டேட்டா செட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் டேட்டா செட், அதாவது ட்ரைனிங் டேட்டா அண்ட் டெஸ்டிங் டேட்டாவோட சைஸஸை கொஞ்சம் வேரி பண்ணி பாருங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மோர் தென் ஒரு அல்காரிதமை ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி எடுத்து பாருங்க.
ஸோ திஸ் எக்ஸாக்ட் நாட் ஒன்லி நான் இங்கே சொல்கிற எஸ்விஎம்காக மட்டுமே கிடையாது, என்னோட எக்ஸாக்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்று டேட்டா செட்டை டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டை அப்ளை பண்ணி பாருங்கள், என்ன மாதிரியான டேட்டா செட்டுக்கு எந்த மாதிரி வருது, மெயினாக பேலன்ஸ்டு டேட்டா செட் அண்ட் இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்டுக்கு எப்படி வருது, அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த டேட்டா சைஸில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் சைஸஸை கொடுத்து பாருங்கள். அல்காரிதம்ஸ் மோர் தென் ஒரு அல்காரிதம் கொடுத்து கம்பேரிட்டிவ் பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது டிஃப்ரெண்ட் கர்னல்ஸ். நான் அந்த இடத்துல மட்டுமே நான் நிக்கல. அஃப்கோர்ஸ் வாட் ஆர் ஆல் த கிளாசிஃபையர்ஸ், ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ஸ் போட்டோம். அந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனையும் இந்த எஸ்விஎம்மையும் நீங்க திருப்பியும் கம்பேர் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியும் நீங்க ஒரு அப்ளை பண்ணி பாருங்க. ஹவு இட் கம்ஸ், எது எப்படி வருது அப்படிங்கிறதையும் யோசனை பண்ணுங்க. ஸோ நாட் ஒன்லி த திங் டுவர்ட்ஸ் எல்லாமே இதே ஒரே பர்டிகுலர் திங்ஸ்லயே தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாதான் உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஓகே சுகந்திரம், ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் இல்லை அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக நாட் ஒர்க்கிங். ஓகே, நோ ப்ராப்ளம். மெஷின் லேர்னிங்கான ஒரு செப்பரேட் சேனல் ஆல்ரெடி இருக்கு வாட்ஸ்அப்பில், அதோட லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் திருப்பியும் அதை கொஞ்சம் செக் பண்ணுறேன் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் அப்படிங்கிறதையும். அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம செஷன் முடியுமே நான் டிஸ்கிரிப்ஷனை திருப்பியும் நான் செக் பண்ணுறேன் வெதர் கிட்ஹப் லிங்க் இருக்கா இல்லையான்னு. வித்தின் ஷார்ட்லி ஒரு 2 minutesல உங்களுக்கு அது அப்டேட் ஆகிடும். ஓகே, ஹோப் ஐ திங்க் ஸோ இன்னைக்கான செஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே புரிஞ்சுதுங்களா? எஸ், do you need any clarification? யாருக்காவது ஏதாவது இருக்குங்களா, டவுட்ஸ் இருக்குங்களா? Hope you all enjoyed. Okay, thank you dear friends and happy learning. தயவு செஞ்சு whatever I specify every time தயவு செஞ்சு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் போடுங்க. நான் சொல்லி கொடுக்குற விஷயம் மட்டுமே, நான் உங்களுக்கு ஷேர் பண்ற விஷயம் மட்டுமே, ஆர் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ற விஷயம் மட்டுமே லிமிட்டட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ திருப்பி வேற இடத்துல வேற டேட்டா செட்ஸை போட்டு பார்த்து கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணா மட்டுமே தான் இது மைண்ட்ல நிற்கும். நான் எப்பயுமே சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட பாடி ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு ஒர்க் அவுட் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பாடி ஃபிட்டாக இருக்காது. வி ஹாவ் டு கெட் ரெடி டு ஒர்க் டவுன். எந்திரிச்சு நம்ம ஒரு சிட்டப்ஸோ ஒரு புட்டப்ஸோ ஒரு புஷ்அப்ஸோ பண்ணா மட்டுமே தான் நம்ம பாடி. அப்படி இருக்கும்போது த சேம் திங் ஈக்குவலன்ட் டு தட் இஸ் மிஷின் லேர்னிங் அல்காரிதம். Okay, so kindly make use of the datas and programs நான் கொடுத்துருக்கேன். again ஒரு டைம் நான் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? and yeah சுகந்திரம், next session it is on next week end, so the same timing 3 to 5. ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸில் வி ஹவ் டன் வித் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ஸை நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் நேற்று பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு நம்ம எஸ்விஎம் பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீக் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டிஸ்கஸ் ஆன் டிசிஷன் ட்ரீல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? யா, see you on next week dear friends. Yeah, thank you dear friends and happy learning, happy weekend.